கோயம்புத்தூர் எம்ஜிஆர் மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே 2400 பாருங்க. ஃபோன் பேசிட்டு சுத்தி பேர் இருக்காங்கடா. 10 வருஷம் உள்ள இருந்தேன் மட்டும்தானே சார் தெரியும். உள்ள போறதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. பாருங்க இப்படி அழகாக சுற்றிட்டு வர போகிறோம் பாருங்க. சும்மா கோயம்புத்தூர் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுதுங்க பாருங்க. அவசரங்க அவனுக்கு. ஆமாம் இப்படியே போனால் வேற எங்கேயே போயிடும். இப்படி தான் போகணும். கேரளா அந்த பக்கம் போதாங்க. ஆமாம். ஸோ நம்ம வந்து நம்ம மார்க்கெட் போகிறதுக்கு அந்த கீழே இறங்குதுங்க பார்த்தீங்களா, அந்த வரும். இப்போ அந்த கீழே இறங்குது அந்த கீழே இறங்கிடுவோம். நம்ம அப்படியே அழகாக போயிடுவோம். வேறு எப்படிங்க போக முடியும்? நம்ம இப்படி வந்தோம், அப்படியே இப்படியே அப்படி சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு அழகாக வந்தோம். இப்படி இறங்குறோம். நம்ம பாருங்க ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா. தானே இப்படி கொடுக்குறாங்க மச்சான். ஒன் வே தானே. இப்போ வே பிரிட்ஜுக்கு போய் எடை போட்டுட்டு, ஏன்னா எடை போட்டு தான் நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே விடுவாங்க. அப்போ தான் வந்து லோடே இறக்குவாங்க. எவ்வளோ இதுக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். வாங்க போய் நம்ம போய் அந்த ஃபஸ்ட்டு எடை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது மார்க்கெட், எப்படி இதுன்னு பார்க்கலாம். ஆயிடுச்சு நம்ம எடை ஃபஸ்ட்டு நான் சொன்னால எடை போடணும்னு சொல்லிட்டு வாங்க அங்கே அந்த இடைநிலை நிலையத்தில் எடை போட்டுட்டு எங்கே பாருங்க. ஃபோன் பேசிட்டு அவன் அத்தனையும் சைக்கிளில் போகிறான். வேணாம் மச்சான், குழப்பம் வேணாம். காய்ஸ் அப்போ இந்த எடையை போட்டுட்டு எடை சீட்டு வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம். அப்போ தான் உள்ளேயே போய் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நம்ம லோடு இறக்குவாங்க. இல்லைனா இறக்க மாட்டாங்க. காய்ஸ் கரெக்டாக எடை போட்டு நம்ம வந்து கிளம்பலாம். ஓகே கரெக்டாக நிறுத்திக்கிறோம். பார்க்கணும். ரைட்டரா. காய்ஸ் வண்டி வெளியே வருது. எடை போட்டோம். பாருங்க ஃபுல் லோடு, பயங்கரமான லோடு. அவ்வளோதான். காய்ஸ் அவ்வளோதான். நம்ம அப்படியே கிளம்பலாம். அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. மார்க்கெட் போகிறது தான் வேலை நமக்கு. அந்த எம்ஜிஆர் சந்தை இதுதான் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் எவ்வளோ. நம்ம இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏமாச்சான் என்னன்னா நீ தான் சொல்லணும். கைஸ் நம்ம வண்டி திருப்பிட்டு வந்து இங்கேயே பார்க்கிங் போடலாம் தெரியுமா. லாரி பார்க்கிங் போடுவாங்க. இந்த இடத்துல பார்க்கிங் போடுவாங்க. வண்டி நின்று வந்து விட்டுட்டு வெங்காயத்தில் போறியான் போயா சும்மா. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, நான் ரோட்டில் நிறுத்திட்டு சும்மா 100 ரூபா வாங்க நினைக்கிறேன். உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 100 ரூபா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த புக்கை வந்து கொடுக்கணும் அவங்கக்கிட்ட. அந்த எண்ணெய் வெங்காயம் இறக்குறவங்கள்ட்ட கொடுக்கணும். 100 ரூபா டோக்கன் பீஸ். ஐஸ் உள்ளே போகுது வண்டி. பாருங்க அதை கேட்குறாங்க. கைஸ் நம்ம கடைக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதை பார்த்தாங்க, செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே விட்டாங்க. எங்கிட்ட கொண்டு மச்சான் இந்த ரெசிப்ட் கொடுத்தாங்க. இந்த ரெசிப்ட் வாங்கிட்டு நம்ம அப்படியே அழகாக கிளம்புறோம். பாருங்கள் கோவை மாநகராட்சின்னு போடுது. உள்ளே போகலாம். வச்சு இதுக்கு வேலை இல்லைல்ல, உள்ளே வச்சுட்டான்.
அவ்வளோதான். கடைக்காருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடும் சொல்லிட்டு நம்ம உள்ளே போயிட்டே இருக்கலாம். தலைவரா ஒரு வாரம் பாட்டு தான் நடுவேன், ஒரு வாரம் விட்டு தான் நடுவேன், ஒரு வாரம் போட்டு. ஆனால் ஐயா சோப்பு போட்டு கழுவுலாம்டாடி. கைஸ் அவத தெரியுதுல்ல கைஸ், அந்த கடைக்கு தான் நம்ம போகிறோம். கேஆர்னு ஒரு கடைக்கு தான், அந்த ஷாப்பில் தான் நம்ம இறக்க போகிறோம். அதாவது வந்து எந்த ஊர் இருந்தது? மகாராஷ்டிராவா? மத்திய பிரதேசிலேருந்து இந்த கடைக்கு வந்து நம்மளோட இறக்க போகிறோம். பையன் போய் கேட்க போய்க்கிறான், பார்ப்போம். கைஸ் நம்ம உள்ளே போயிட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ, நான் விடிய காத்தால உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ வந்து லாரி இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இந்த கடைக்கு தான் இறக்க போகிறோம். நம்மளோட எங்கே வர்றது? கேஆர் இந்த ஷாப்பில் தான் நம்ம வந்து இறக்க போகிறோம். ரோட இருக்குங்க, மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு நம்ம வண்டி. ஸோ நம்ம அதனால் வந்து அதில் கயிறுலாம் வந்து ரிமூவ் பண்ணோம். அப்போ தான் வந்து அவங்க எடுப்பாங்க மூட்டையை. பாருங்கள் எப்படி கயிறு வந்து போடுறாங்க பாருங்கள், நல்லா பயங்கரமாக. இந்த கயிறோட தான் வந்து நமக்கு வந்து அந்த 1000 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துருக்குது. நீங்களே பாருங்கள் கைஸ், பார்த்துக்குங்க. நம்ம கோயம்புத்தூர் எம்ஜிஆர் மார்க்கெட் வந்து இப்படி தாங்க இருக்கும் ஃபுல்லாகவே. உங்களுக்கு மார்னிங் காட்டுறேன், நீங்கள் பார்ப்பீங்களாம்மா. இந்த கையை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம போய் அழகாக வந்து ஜாலியாக வந்து படுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் அவங்களோட இறக்கிடுவாங்க. அப்போ லோடு இறக்குற முன்னாடி வந்து லோடு இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு ஆள் வந்து கணக்கு எழுதுக்கு வந்து உட்காருவாங்க வண்டியிலேயே. வந்து ஒரு ஆள் வந்து இங்கே வந்து அப்படி தான் நாங்கள் பார்த்த வரைக்கும் வந்து டிரைவர் கூட வந்த க்ளீனரோ சம்திங் ஏதோ ஒரு டிரைவரோ வந்து உட்காந்து வந்து அந்த எத்தனை மூட்டை இறங்குது என்ன ஏது வந்து கணக்கு வந்து எழுதுவாங்க. ஸோ அது நடக்கும். உங்களுக்கு அதை காட்டினேன், நீங்களே பாருங்கள். வாங்க வீடியோ வந்து அந்த இதில் ஏற்குள்ளே கன்டினியூ பண்ணுவோம். ஹலோ கைஸ், நான் கூட சொன்னேன்ல, அதாவது வந்து வெயிட் வந்து நான் ஒரு ஆள் வந்து டிரைவரோ க்ளீனரோ சம்திங் யாரோ உட்காந்து வந்து கணக்கு எழுதுவாங்க சொன்னான்ல, அது எழுதிட்டு வாங்க உங்களுக்கு காட்டுறேன். எப்படி எழுதுறாங்க, எப்படி அந்த நோட்டில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். வாங்க கைஸ், ஆல்ரெடி எழுதிட்டுருக்காங்க. நம்ம கயிறு எல்லாத்தையும் அவுத்துட்டோம். நம்ம அப்படியே போய் நம்ம பார்ப்போம். வாங்க எப்படி எழுதுறாங்க என்ன பார்ப்போம். கைஸ் பார்த்துக்கிடுங்க, எல்லாம் எழுதிட்டுருக்காங்க நோட்டில் கணக்கு. வெயிட் வச்சு என்ன வெயிட்டு, ஒவ்வொரு கிரேடுக்கு என்னென்ன இதுன்னு சொல்லி எழுதிட்டுருக்காங்க. டிரைவரோ க்ளீனரோ யாராவது எழுதுவாங்க சொன்னால அது எழுதிட்டுருக்காங்க பாருங்கள். கிரேட் வைஸ் ஆமாண்ணா. கைஸ் சொன்னால நல்லா வெயிட்டு கால்குலேட் பண்ணி அதில் சொல்லுவாங்க. நம்ம அதில் அழகாக எழுதணும். அவ்வளோதான் நம்ம வேலை. அவங்க சொல்கிறத ரெட்டாக அந்த பேக் நேமும் டிஃப்ரென்ஸ் எழுதுவாங்க. கைஸ் நம்ம லோடு இறக்கிட்டோம். இப்போ வாடகை பணம் வாங்க உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டுருக்கிறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஃபுல்லாக இறக்கியாச்சு பாருங்க. ஆண்டி அகன்றுச்சு இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே. கைஸ் இப்படியே போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் மார்க்கெட் வந்துடும். நம்ம லெஃப்ட் ரைட் எடுத்து நம்ம உள்ளே போயிடலாம். கைஸ் ஒரு வழியாக நம்ம நைட்டு ஃபுல்லாக லோடு கணக்கு எழுதி முடிச்சுட்டு லோடெல்லாம் இறக்கிட்டு நம்ம வந்து வண்டி கொண்டே வெளியே விட்டுட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். போய் பார்க்கலாம், சரி வாடகை பணம் வாங்கலாம். ஸோ ஓகே, அப்புறமேட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இதுன்னு காட்டலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்படியே பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள், 24 hours. நான் நைட்டு ஃபுல்லாமே வண்டி ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு. இந்த லைன் ஃபுல்லாக வண்டியாகவே தான் இருந்துச்சு. நைட் இன்னுமே வந்து நிறையா கடைக்கு இங்கே உள்ள நிறைய கடைக்கு தான். அந்த கடையில் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு லாரி வந்து நின்று அது இறக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே இந்த லைன் ஃபுல்லாக லாரியாக தான் இருந்துச்சு.
அந்த பக்கம் அந்த இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் வச்சுங்க அந்த பக்கமும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து லாரி வந்து லோடு இறக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நேற்று நைட்டு இறக்கியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து இப்போ சேல்ஸுக்கு போயிட்டுருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா அது எல்லாமே பாருங்கள். சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் வந்து இப்போ கேரளா போகிறது அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படியே வந்து வண்டி வச்சு மாற்றி அவங்க அங்கேருந்து வரதை நம்ம லோடு வந்து இறக்குனதுக்கப்புறம் இங்கே வந்து வியாபாரிங்க வந்து அப்படியே கை மாற்றி விட்றது. அப்புறமேட்டு சிறு வியாபாரிங்க அவங்களாம் வந்து இங்கே வாங்கிட்டு போகிறது அந்த மாதிரி தான் நடக்கும். இந்த மாதிரி காரில் வருது, அந்த காரில் வந்து அவங்க ஏற்றிட்டு போயிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து நாங்கள் இப்போ பார்க்க போனால் வந்து இன்றைக்கி லோடு இறங்குதுண்ணே 24 டன் இறங்குதுண்ணே. அது அன்றைக்கே வந்து காலியாகிற கடையில் இருக்குது. அப்போயே சேல்ஸ் ஆகிரும். நாங்கள் இப்போ பார்க்க போனால் நாங்கள் சம்டைம்ஸில் நாங்கள் வரும்போது பல கடையில் இறக்கிக்கிறோம். அந்த மாதிரி கடையிலலாம் வந்து இப்போ இறக்கணும்னா அடுத்த நாள் வந்து இப்போ நாங்கள் வாடகை பணம் இங்கே வரும்போது வந்து பாதி லோடு இருக்காது, எல்லாமே சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து வியாபாரம் இங்கே நடந்துகிட்ருக்கும். எல்லாம் டெய்லியும் வந்து நடக்கும். நான் பாருங்கள் இந்த கடையில் தான் நம்ம நேற்று இறக்கியிருந்தோம். நீங்களே பார்க்குறீங்களா எப்படி அதாவது வந்து காலியாக ஒரு அவங்க வியாபாரம் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நிறைய முட்டைக்கோஸு சம்திங் வந்து பூசணிக்காய், அப்புறம் சோளக்கருது, அப்புறம் நிறைய வெரைட்டி எல்லா பொருளும் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து சேல் ஆகுது. நீங்களே பாருங்கள் ஆட்டோவில் வந்து சிறு வியாபாரிங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்லா பண்ணுவாங்க. இதுவாக பூசணிக்காய்க்கு தான் சொன்னால உங்களுக்கு பெரிய மார்க்கெட்டுங்க. எல்லாமே வந்து ஹோல்சேலில் விற்பாங்க போல். ஸோ நீங்கள் தேவைப்படுற வந்ததை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து எல்லாமே கிடைக்கும். வாழைப்பழம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. நீங்களே பார்க்குறீங்களே இந்த இடம்லாம் வந்து நைட்டு வந்து பயங்கரம் லாரியே வந்து நம்ம வெளியே எடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒரு டைம் நின்றுச்சுன்னா ஒரு லாக் ஆகிடுச்சுன்னா லோடு இறக்கிட்டு இருந்தாங்கன்னா வெயிட் பண்ணணும். நமக்கு எம்டி ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து வண்டியை வந்து கொஞ்ச நேரம் வந்து ஆஃபில் வச்சுட்டு அவங்க லோடு இறக்கினதுக்கப்புறம் வழி இருக்காது போகிற எடுக்கிறதுக்கு. அவங்க வந்து மூவ் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்தது மூவ் ஆக முடியும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்து நடக்கும். இப்போ புதுசாக வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து அதுக்கு நம்ம பார்க்குறோம்னா அந்த லாரி வருதில்ல, ஒரு லாரி போதில்லைங்க ப்ரௌன் கலர் லாரி, அதுக்கு பின்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல வந்து இப்போ லாரி நிறுத்துற மாதிரி இடத்த செட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ வண்டி வருதில்ல 2 வீலர் பாருங்கள். நான் இப்போ ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடையில் இருந்துச்சு. முன்னே அங்கே தான் லோடு இறக்கிட்டு இருந்தோம். இப்போ லாரியில் எடுத்ததுக்காக அதை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு கடையில் இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ பார்க்குற இடமும் இதுவும் வந்து சேம் அதே தான். இங்கே வந்து இஞ்சி சம்திங் பூண்டு எல்லாமே இங்கே வந்து இந்த லைனில் கிடைக்கும். எல்லாமே இந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். ஃபுல்லாக ரொம்ப பெரிய கோயம்புத்தூரில் வந்து எல்லாருமே கோயம்புத்தூர் சுற்றி இருக்க எல்லாருமே வந்து கோயம்புத்தூர், கேரளா, கர்நாடகா சம்திங் அவங்க இங்கே வந்து போடுறவங்க இறக்குறவங்க இருப்பாங்க. அப்புறமேட்டு சம்திங் வந்து வாங்கிட்டு போகிறவங்க இருப்பாங்க. எல்லாமே வந்து ஆட்டோ பயங்கர உள்ளே ஒரு டைம் வண்டி மட்டும் உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து அதை எடுக்கலாம்னா கொஞ்சம் சிரமம். கொஞ்சம் பீக் ஹவர்ஸில் வந்து இருந்துச்சுன்னா நிறைய லாரியில் உள்ள வந்துச்சுன்னா வெளியே எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். ஓகே அப்படியே நாங்கள் வந்து வாடகை பணத்தையும் நாங்கள் வாங்கிட்டோம். உங்களுக்கு வாடகை பணம் எங்களோட கூலி நாங்கள் வாங்கிட்டோம். வண்டிக்கு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ கூலி வந்து கொடுத்தாங்க, என்ன ஏது, அதாவது வந்து அது எவ்வளோ வந்து பிடிச்சிட்டாங்க, அவங்க எவ்வளோ பிடிச்சாங்க, ஏற்றுக்கூலி இறக்கக்கூலி உங்களுக்கு வண்டிக்கு போய் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பச்சை மிளகா கூட அந்த பக்கம் பச்சை மிளகா ஆல்சோ எல்லாமே இருக்குது. பச்சை மிளகா பாருங்கள் போட்டு வச்சுறாங்க பாருங்கள், பிடிச்சி வச்சுக்கிறாங்க. பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாமே இருக்குங்க. டெய்லியும் வந்து நடக்கிற மார்க்கெட்டுங்க அது. கேஷ் நம்ம ரவுரியிலேருந்து நகர் மார்க்கெட்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வெங்காய ரோடு ஏற்றிட்டு வந்ததுக்கு எம்ஜிஆர் மார்க்கெட்டில் இறக்குனதுக்கு நமக்கு வந்து 30,000 ரூபா கையில் கொடுத்துட்டாங்க. மொத்தம் வந்து 93,000 ரூபா, 2,400 ரூபா வந்து ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி கழிச்சிட்டாங்க. தென் வந்து நமக்கு வந்து கையில் கொடுத்தது வந்து 30,000 ரூபா, 31,000 ரூபா கையில் கொடுத்துட்டு 60 ரூபா வந்து செக் போட்டு கொடுத்தாங்க. செக்கெடு பாருங்கள் சார், 60 ரூபா வந்து செக் போட்டு கொடுத்துட்டாங்க நமக்கு. நாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரிப்புக்கு வந்து நமக்கு எவ்வளோ தான் கிடைக்குது காய்ஸ். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் அந்த விளாக் முடிஞ்சு. மொத்தமாக நமக்கு கிடச்சதில் வந்து 91,000 ரூபா வந்து நம்ம நகர்லேருந்து பூனே நகர்லேருந்து கோயம்புத்தூர் எம்ஜிஆர் மார்க்கெட் வரதுக்கு 91,000 ரூபா நமக்கு வந்து கூலிங்க. ஹலோ கைஸ், நம்ம இந்த ட்ரிப்பு முடிஞ்சிச்சு, நம்ம போயிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், நம்ம வெங்காய லோடு இறக்கியாச்சு, முடிஞ்சிச்சு. வண்டி கொண்டே மறுபடியும் செட்டில் ஒரு நாள் லோடு ஆச்சுன்னா மறுபடியும் வண்டி கிளம்புது. ஓகே, பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you.